சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக லைக்கா நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே லைக்கா நிறுவனம் அக்டோபரில் வேட்டையன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ டேட்டையும் சேர்த்தே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருந்தது. கங்குவா திரைப்படத்தை சிவா தான் இயக்கியிருந்தார். ஸோ அந்த திரைப்படமும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பற்றி ஞானவேல் ராஜா சொல்லும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, அக்டோபர் 10 வந்து எந்த படமும் ரிலீஸ் ஆகலை, வேட்டையன் படம் வந்து இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல டேட்டு, அதனால தான் நாங்கள் அக்டோபர் 10 சூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரஜினி சார் கூடலாம் நான் எந்த காலத்துலேயும் போட்டி போடுறதுக்கு விரும்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வந்து தலைவரோட வேட்டையின் திரைப்படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால வேட்டையின் படத்துக்கு கூட கங்குவா படத்தை விடுவாங்களா அல்லது அந்த படத்தை தள்ளி வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து கங்குவா படத்தை தள்ளி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கங்குவா படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படம். சோலோ ரிலீஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வசூல் கிடைக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார் படத்து கூட மோதும்போது அந்தளவுக்கு பெரிய வசூல் கிடைக்காது. அதே போல் தியேட்டர்லையும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லாம் மெயின் ஸ்க்ரீன்லாம் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு தான் போடுவாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கங்குவா படக்குழுவினர் வந்து இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க வந்து படத்தை வெளியிட மாட்டாங்க. அதெல்லாம் மீறியும் அவங்க 2 படமும் சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்னு நினச்சி விடுறதுன்னா அது அவங்க விருப்பம்தான். ஏன்னா தனஞ்சயன் வந்து எல்லா பேட்டிகள்லையும் அப்படி தான் சொல்லிகிட்ருக்காரு. 2 படம் வந்து சக்ஸஸ் ஆகாதா, ஆரம்பத்தில் பேட்டை விஸ்வாசம் வந்தது, அப்புறம் வாரிசு துணிவு வந்தது, இந்த மாதிரி பெரிய படங்கள் 2 வந்தாலும் அந்த படத்துக்கு உண்டான வியாபாரம் வந்து அதுக்கு தனித்தனியாக நடக்க தான் செய்யும். வேட்டைன்னு ஒரு ஜானரில் இருக்குது, கங்குவா படம் வேறு ஒரு ஜானரில் இருக்குது. இது வேறு ஆடியன்ஸ், அது வேறு ஆடியன்ஸ். அதனால் கண்டிப்பாக 2 படத்துக்குமே மக்கள் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு தனஞ்சயன் சொல்லியிருந்தார். வரவேற்புலாம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போது கங்குவா படம் வந்து கம்மி பட்ஜெட்டாக இருந்தால் பெரிய லாஸ் இருக்காது, பயப்பட தேவையில்லை. ஆனால் கங்குவா படத்துக்கு அதிக பட்ஜெட் அப்படிங்கும்போது அந்த பட்ஜெட்டுக்கு உண்டான வசூல் வந்து சோலோவாக ரிலீஸ் ஆகும்போது தான் கிடைக்கும். அதுவும் தலைவர் படத்துக்கு கூட மோதும்போது தலைவருக்கு தான் எல்லாருமே முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது தியேட்டர்காரங்கள்லேருந்து ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே முதல்ல தலைவர் படத்தை பார்க்குறதுக்கு தான் விரும்புவாங்க. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது கங்குவா படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோன்னா வசூல் வந்து கங்குவா படத்துக்கு பாதிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் படக்குழுவினர் இதை கலந்து ஆலோசிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கங்குவா ரிலீஸ் தேதி மாற்றப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. சரி, படக்குழு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம்.